அனைவருக்கும் வணக்கம். குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு என்கிறது மறை. ஒரு காலத்தில் மன்னன் நகர்வலம் வருவான். மக்களுக்கு என்னென்ன சிக்கல் இருக்கிறது என்று மாறுவேடத்தில் மன்னன் வந்து மக்களின் குறைகளை கண்டறிய வருவான். மக்கள் பிரச்சனைகள் அப்போது தீர்வு காணப்படும். மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது அரசுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுதும் ஆட்சியாளர்கள் நகர்வலம் வருகிறார்கள். அந்த காலத்தில் தலைவன் அரச நகர்வலம் வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும். இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்கள் நகர்வலம் வந்தால் நாட்டு மக்கள் நிம்மதி குலைந்து போகும், சாய்ந்து போகும். இவன் வந்தா மக்கள் வீட்டின் கதவுகளை இழுத்து பூடிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று இருக்கிற ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் எந்த இடத்துல திருடலாம், எவனை அடிக்கலாம், எங்கு கொள்ளையடிக்கலாம், இதை மட்டுமே கவனத்தில் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி இதுவரை எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை நடத்திருக்கிறது, பொதுக்கூட்டங்களை நடத்திருக்கிறது. மரங்களுக்காக பேசினோம், மாடுகளுக்காக பேசினோம், அடுத்து மலைகளுக்காக பேச போகிறோம், அடுத்து தண்ணீருக்காக பேச போகிறோம் என்று நீண்டு கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது குப்பைக்காக பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டை கேடுகட்ட குப்பைகளிடம், திராவிட குப்பைகளிடம் நாம் கொடுத்ததன் விளைவு நான் 2016 தேர்தல் பரப்புரையில் சொன்னேன், கூடிய சீக்கிரம் மக்கள் இந்த குப்பைக்காக, குப்பை பிரச்சனைக்காக வீதிக்கு வருவார்கள் என்று, இத்தனை சீக்கிரம் வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கல. அன்னைக்கு சொன்னேன், பாறை குழிகளில் தான் குப்பைகளை கொண்டு போய் கொட்டலாம். இது சரியான நடைமுறை அல்ல. திடக்கழிவு மேலாண்மை பற்றிய குறைந்தபட்ச புரிதல் இந்த ஆட்சியில் இருக்கிற, அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இல்லை என்று குறிப்பிட்டேன். ஆமாம், இந்த இளைய மகன் சொன்னது உண்மைதான் என்பதை நிரூபிக்கிற விதமாக எங்கெல்லாம் பாறை குழிகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஓடைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கொண்டு போய் குப்பை கொட்டிட்டு இருந்தான். ஒருபடி மேல போய் இப்போ மக்கள் வாழிடங்களில் கொட்டுறான். கேட்டா நான் தனியார் இடத்துல தானே கொட்டுறேன் அப்படின்றான். எப்படி தனியார் இடமா? தனியார் இடத்துல கேட்டா மக்கள் கொட்டினா மக்கள் கேட்க கூடாதுன்னா. எனக்கு ஒரு சந்தேகம், மாநகராட்சி மாமன்றத்தின் மேயர் அண்ணன் தினேஷ்குமார் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்திலே 2 ஏக்கர் நம்ம வாங்குறோம். அது தனியார் இடம் தான். அங்க கொட்டிடுற குப்பையை கொண்டு போய் தினம் தினம் இந்த குப்பையை கடந்து வீட்டுக்கு போகணும். அதே போல சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வராஜ் வீட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போய் குப்பையை கொட்டும். அது தனியார் இடத்துல கொட்டும். நீ ஏத்துப்பியா? அண்ணன் செல்வராஜ் அவர்களும் தினேஷ்குமார் அவர்களும் குப்பை துர்நாற்றம் இல்லாத நிம்மதியாக வாழ வேண்டும். சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்டதுங்க. மொத்த மக்களும் வெள்ளத்திலே மூழ்கி கிடந்தார்கள். நீர் வடிக வடிகால் முறையே இல்லை. உணவுக்காக, தண்ணீருக்காக மக்கள் கையேந்தினார்கள். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு துளி தண்ணி இல்லை. அப்ப ஆட்சியும் அதிகாரமும் யாருக்கா இருக்குது? முதலமைச்சர் வீட்டுக்கு முன்ன தண்ணி நிக்க கூடாது, சுத்தமா இருக்கணும். மாநகராட்சி மேயருக்கு வீட்டுக்கு முன்பு குப்பை தங்கி விடக்கூடாது, தண்ணி நிக்க கூடாது, தூய்மையாக இருக்கணும். அமைச்சர் வீட்டுக்கு முன்பு தண்ணீர் தேங்கக்கூடாது, குப்பை தேங்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். ஆனா ஓட்டு போட்ட மக்களை குப்பையில கொண்டு போய் கொட்டணும். இதுதான் என்னுடைய செயல்பாடு. இந்த நிலையை அகற்ற வேண்டுமா இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு டன்னுக்கு 5500 ரூபாய் இந்த குப்பையை எடுப்பதற்கு, ஒரு டன்னுக்கு. ஆனா 7 டன் 8 டன் வருது. பண்டிகை காலங்களில் அது 10 டன்னாக மாறிவிடுகிறது. எப்படி பார்த்தாலும் 50 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு இந்த குப்பையை எடுப்பதற்காகவே செலவு செய்யப்படுகிறது. அதையும் தனியாக கொண்டு விட்டான். குப்பை என்ற வேலையாவது மக்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அதை தனியாருக்கு கொடுத்து, குப்பை என்ற வண்டியில் யார் வரா? இந்திக்காரன் தான் வரா. குப்பையை சரியா வாங்குறானா? அது மக்கும் குப்பை தனியா, மக்காத குப்பை தனியா பிரிச்சு எடுக்க தெரியுதா? அப்படியே கொண்டு கட்டான். பக்கத்தில் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, குடியிருப்புகள் இருக்கிறது, 2-3 பள்ளிகள் இருக்கிறது. குழந்தைகள் துர்நாற்றத்தில் வாடுகிறார்கள்.
ரொம்ப மிக மிக மோசமான ரசாயன கழிவுகள் கொட்டப்படுகிறது, மருத்துவ கழிவு கொட்டப்படுகிறது, கோழி கழிவுகள் கொட்டப்படுகிறது, கோழி இறைச்சிகளின் கழிவுகள் கொட்டப்படுகிறது. இந்த துர்நாற்றத்தில் நோய் தொற்று ஏற்பட்டு என் மக்கள் சாக வேண்டும், இவன் நிம்மதியாக வாழ வேண்டும், கமிஷன் பெற வேண்டும், கல்லா கட்ட வேண்டும். ஒரே ஒரு பாலித்தீன் பை மக்குவதற்கு 1000 ஆண்டுகள் ஆகிறது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செஞ்ச ஒரே நல்ல செய்தியை நெகிழியை தடை பண்றேன்னாரு. அதன் பிறகு இப்பொழுது தடை இருக்கிறது. திருப்பூர்ல நெகிழி பை எங்கேயும் இல்லைன்னு ஒருத்த சொல்ல முடியுமா? மதிப்புமிக்க மாவட்டத்தின் மேயர் அண்ணன் தினேஷ்குமார் அவர்களே, இதே இடத்துல வந்து பாருங்க, எல்லா கடைகளிலும் நெகிழி பைகள் நிறைந்திருக்கிறது. சாக்கடை வெளியேற முடியல, அங்கங்க சாக்கடை அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் நெகிழி பை. குப்பை கொட்டுற இடத்துல போய் பார்த்தா கண்ணு கட்டிய தூரம் நெகிழி பைகள் பறந்து போய் வீடுகளில், வீட்டு கதவுகளில், சுவர்களில் விழுந்துட்டே இருக்கு. இந்த பூமி தாயை திட்டமிட்டு நாசமாக்குகிறார்கள், மரணாக்குகிறார்கள், இந்த நிலத்தை சிதைத்து அழிக்கிறார்கள். இதை பற்றி எல்லாம் பேச நாம் முற்படுகிற பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், தீவிரவாதிகள் உள்ளே நுழைகிறார்கள், சமூக விரோதிகள் நுழைகிறார்கள். நீ சரியா ஆட்சி செய்திருந்தாய் என்றால், நீ சரியா செய்யப்பட்டிருந்தீன்னா சமூக விரோதியா வர போறான். யார சமூக விரோதின்னு சொல்ற தெரியுமா? என் தங்கச்சி அபிநயா தான் சமூக விரோதி, எங்க ரமேஷ் சமூக விரோதி, எங்க அண்ணன் சண்முகேந்திர சமூக விரோதி, எங்க கார்த்திகேசன் சமூக விரோதி, எங்க சேக்கு பாய் அவர் ஒரு சமூக விரோதி. மக்களுக்காக மண்ணுக்காக போராடுகிற அத்தனை பேரையும் சமூக விரோதி என்கிறார். ஊடகம் போய் படம் பிடிச்சா நீங்க வெள்ளுப்போ, நாங்க தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், தேடுறேன்னு. நாடு விடுதலை பெற்று 79 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தொடர்ச்சியாக இந்த நிலத்தை ஆண்டது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த திமுக தான் ஆட்சி செய்தது. 70 ஆண்டுகள் இந்த நிலத்தை ஆண்ட நீங்கள் இதுவரை செய்யாத ஒன்றை மீண்டும் ஒரு தடவை செய்ய போறீங்களா? இப்ப ஐஎஸ் பெருமகன் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்று 4 ஆண்டு காலம் முடிந்து 5வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறார். இதுவரை இந்த குப்பை பிரச்சனைக்கு, திடக்கழிவு மேலாண்மை பற்றிய குறைந்தபட்ச செயல் திட்டம் இல்லை. ஆனா அவர் ஐரோப்பிய போயிட்டார். யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போறார், அங்க போய் சைக்கிள் ஓட்டுறார். அது சார்ஜ் போட்ட வண்டியில சைக்கிள் ஓட்டுறார். எதுக்கு சைக்கிள் ஓட்டுறீங்க? எங்க ஐயா சத்யராஜ் சைக்கிள் ஓட்டினாரு. அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே, ஐயனாறு வீதியிலே வீதியிலே, பூரத சுத்தி வருது, ஒரு பொன்மணிய தேடி வருது, ஊர்கோலம் போவோமா, ஒரு ஜோடியின் ஆவோமா என்று அம்மா சுகன்யாவை கரெக்ட் பண்றதுக்காக ஒரு பாட்டு போட்டாரு, சைக்கிள் ஓட்டினாரு. நீங்க எதை கரெக்ட் பண்ண, எதை சரி பண்ண, எதை கொண்டு வரதுக்கு சைக்கிள் ஓட்டுறீங்க? உலகத்தின் தலை சிறந்த நகரங்களில் ஒன்றாக இருந்திருக்க வேண்டிய இந்த திருப்பூரை குப்பை கூலங்களின் கூடாரமாக மாற்றியதை தவிர இந்த கேடுகட்ட திராவிட மாடல் சாதித்தது இல்லையா? சாதித்தது என்ன? என்ன பண்ணி வச்சிருக்க? உலகத்தில் இந்திய துணைக்கண்டத்திலேயே டாலர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான், டாலர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டுக்கு 35,000 கோடிக்கு மேல அந்நிய செலாவணியை கொண்டு வந்து கொட்டுகிற மிகப்பெரிய வர்த்தக தொழில் நகரம் திருப்பூர் மாநகராட்சி. தெரியுமாடா மாநகட்ட திராவிட ஆட்சியாளர்களே? தெரியுமாடா? நாட்டின் வருவாய் எங்க இருக்கிறது குறைந்தபட்ச புரிதல் இல்லை, நாட்டின் வளர்ச்சி பற்றிய குறைந்தபட்ச புரிதல் இல்லை. முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டுக்கு ஓடுறீங்க, இங்கே முதலீடு கொட்டி கிடக்குது, தொழில் வளம் நிறைஞ்சு கிடக்குது இங்க திருப்பூர்ல. இந்த தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்கிற குறைந்தபட்ச புரிதல் இல்லை இந்த திராவிட சோத்து முட்டைகளுக்கு. கேட்ட திராவிட மாடல் தான் மீண்டும் வருவான். வந்து இந்த ஸ்டாலின் தான் வராரு, விடுதலை விடியல் தர போறாரு அப்படின்னு பாட்டு போட்டு வந்து வச்சுக்க, இவன் சொல்லுவான் ஸ்டாலின் தான் வராரு, பொழந்து தர போற, பொழந்துருவாங்க. இந்த பாட்டை இன்னொரு முறை போட முடியுமா? என்ன விடிகளை இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்க? 1000 ரூபாய் இலவசமா கொடுத்துட்டு லிப்டிக்கு போட்டு இலவச பேருந்து கொடுத்துட்டு இலவசம் இலவசம் என்று என் மக்களை இலவசத்திற்கு அடிமையாக்கி கையெழுந்து வைத்ததை தவிர இந்த அரங்கேற்ற திராவிட மாடல் சாதித்தது என்ன? என்ன சாதித்தது?
கேடுகட்ட அரங்கட்ட ஆட்சியாளர்களிடம் நாம் இந்த நாட்டை கொடுத்துவிட்டு இப்போ தெருவில் வந்து போராடுகிற நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ரொம்ப நாள் அல்ல, இந்த காவல்துறை போராடுகிறவர்களை கைது செய்வேன், அடக்குமுறை பண்ணுவேன், அடிப்பேன், உதைப்பேங்குது. ஏன் கேட்டால் மேலிடத்தில் உத்தரவு. நான் உங்கள் குறை சொல்லல, நீங்க உங்க வேலையை பாருங்க. அதே போல் மேலிடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வரும். அப்பொழுது உங்கள் குண்டான் தடிகள் இந்த திராவிட சோத்து முட்டைகளை பற்றி சுழலுமா சுழலாதா? இந்த மேலிடத்தினுடைய அடிச்சுவரை நாங்கள் மெல்ல மெல்ல செதுக்கி வெட்டி சிதைத்துக் கொண்டிருக்கிறோம். 2026 நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிடத்தினுடைய அடிமடியில கை வச்சிருக்கிறோம். சும்மா விட போறதில்ல. திராவிடத்தை ஓடித்து கட்டி தமிழர் நிலத்தில் தமிழருக்கான ஆட்சியை அதிகாரத்தை நிறுவுவதுதான் எங்கள் லட்சியம். இந்த திராவிட சொத்து முட்டைகளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தமிழர் நிலத்தில் தமிழருக்கான ஆட்சியை, தமிழ் மக்களுக்கான ஆட்சியை, மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான ஆட்சியை, மக்களின் நலன் காக்கும் ஆட்சியை உறுதியாக ஏற்படுத்துவோம் என்று சொல்லி, என் மக்கள் நீ என்ன பண்ணினாலும் கண்ணை மூடிக்கிட்டு அழுதுட்டு உதவிட்டு பண்ணிக்காதே. ஒரு நாள் இந்த துன்ப புட்டுகளுக்கெல்லாம் ஒரே சாவி ஆட்சி அதிகாரம் என்கிற எங்கள் அண்ணல் அம்பேத்கரின் வரிகளை கையிலே பிடித்துக் கொண்டு வருவான். அயற்பட்டு ஆற்றாது அழுதண்ணீர் என்று செல்வத்தை தூக்கும் படை என்கிறது மறை. நீ செய்கிற கொடுமைகளை, துன்புகளை, துயரங்களை கண்டு எம் மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். எம் மக்கள் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் ஆட்சியை, உங்கள் அதிகார மமதையை சுக்குநூறாக உடைத்தறியும் பேராயுதமாக மாறும் என்று எச்சரித்து, எனக்கு பிறகு என் உடன் பிறந்த இளவல் இடும்பவளம் கார்த்தி அவர்கள் பேசவிருக்கிறார். நான் இங்கதான் இருக்கிறேன், நிறைய பேசலாம். அவரது பேச்சை நானும் கேட்டு ரசிக்க வேண்டும் என்கிற ஆவலில் இருக்கிறேன். இன்னும் ஒருவரை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.